hello. Welcome to Praganya's kitchen. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது 3 வகையான பொரியல். ஆமாங்க, இப்போ நம்ம கீரை பொரியலை பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்துடலாம். வெங்காயம், பச்சை மிளகாய், கீரை, பூண்டு, அதற்கப்புறம் தேங்காய். இந்த வாட்டி நான் கீரை என்ன எடுத்திருக்கேன்னா வெந்தயக்கீரை எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த விதமான கீரை வேணாலும் எடுத்துக்கலாம். ஸோ ஒரு வானிலையில் எண்ணெயை ஊற்றுக்கோங்க. அதுக்கப்புறம் கடுகு, உளுத்தம்பருப்பு, ஜீரகம் இது எல்லாமே போட்டு நல்லா வறுத்துக்கோங்க. கூடவே நம்ம இடித்து வச்ச பூண்டையும் ஆட் பண்ணிக்கலாம். கூடவே பச்சை மிளகாவும் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வதக்கிக்கோங்க. இது வதங்கினதும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை போட்டுக்கலாம். வெங்காயத்தை ஒரு நிமிஷம் நல்லா வதக்கிக்கோங்க. ஒரு நிமிஷம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் கீரையை நம்ம சேர்த்துக்கலாம். கீரையை சேர்த்ததும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஸோ நல்லா சாட்டே பண்ணிக்கோங்க. ஸோ கீரை சுருங்கி வரும். அந்த சுருங்கி வர சமயத்தில் நம்ம தேவையான அளவு மஞ்சத்தூள், உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். நம்ம ஏற்கனவே பச்சை மிளகு போட்டதுனால நம்ம இதில் வேறு எந்த விதமான காரத்தூள் எதுவும் போட போகிறதில்ல. இது ஒரு 2 நிமிஷம் நம்ம மூடி வச்சு குக் பண்ண போகிறோம். பாருங்கள், நல்லா சுருண்டு வந்துருச்சு. இந்த சமயத்தில் நம்ம திருவி வச்ச தேங்காய் திருவலை அதில் போட்டு நல்லா ஒரு வாட்டி கலந்து விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். நம்மளோட சுவையான கீரை பொரியல் ரெடி. நம்ம எந்த விதமான கீரை வச்சும் இந்த பொரியல் செஞ்சுக்கலாம். இதே ப்ரொசீஜர் தான். குழந்தைங்களுக்கு இது மிகவும் பிடிக்கும். ஏன்னா அது காரம் இல்லாததால். செஞ்சு பாருங்கள். அடுத்து நம்ம பார்க்க போகிறது பீட்ரூட் பொரியல். ஆமாங்க, பீட்ரூட் வெள்ளாரையும் சேர்த்து ஒரு பொரியல் செய்ய போகிறோம். ஒரு பேன் எடுத்துக்கோங்க. பேனில் தாளிக்கிறதுக்காக கடுகு, உளுத்தம்பருப்பு, ஜீரகம், காஞ்ச மிளகாய் இது எல்லாத்தையும் போட்டு நல்லா வறுத்துக்கோங்க. இது வறுபட்டதும் கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை சேர்த்ததும் நம்ம பீட்ரூட்டை கட் பண்ணி வச்ச பீட்ரூட் எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா கலந்து விட்டுட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானை மறந்துடாம கிளிக் பண்ணுங்கள். மிளகாய்த்தூள் சேர்த்துட்டு கொஞ்சமாக பெருங்காய பொடியும் சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. தேவையான அளவு தண்ணீர் சேர்த்துக்கலாம். ஸோ தட் கொஞ்சம் வேகட்டும். மூடி போட்டு மூடி வச்சுருவோம். அது நல்லா வெந்ததுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் அளவு திருவின தேங்காவை ஆட் பண்ணிக்கலாம். நான் இங்கே 2 ஸ்பூன் அளவு வல்லாரக்கீரை பொடியை இதில் ஆட் பண்ணியிருக்கேன் கடைசியாக. அது ஏன்னா நம்ம மூளை வளர்ச்சிக்கும் இம்யூன் சிஸ்டத்துக்கும் ரொம்ப நல்லது. குழந்தைங்க சாதாரணமாக கொடுத்தா சாப்பிட மாட்டாங்க. அதனால் பொரியலில் மிக்ஸ் பண்ணி கொடுத்துருங்க. நம்மளோட பீட்ரூட் பொரியல் தயார். அடுத்து நம்ம பார்க்க போகிறது புடலங்காயை வச்சு புட்டு பண்ண போகிறோம். அதாவது புடலங்காய் உசிலி. இதுக்கு தேவையான பொருள் பார்த்துக்கலாம். புடலங்காய், பூண்டு, வெங்காயம், அப்புறம் அந்த மசாலாவுக்கு பார்த்திங்கன்னா சிகப்பு மிளகாய், அப்புறமா சோம்பு, கூடவே கடலைப்பருப்பு வேக வச்சு எடுத்திருக்கேன். ஸோ இது எல்லாத்தையும் நம்ம மசாலா எல்லாத்தையும் நம்ம அரைச்சி எடுத்துக்க போகிறோம். ஸோ நான் அரைச்சி எடுத்தாச்சு. இப்போது ஒரு பேனில் தேவையான அளவு எண்ணெய் விட்டுக்கிறேன். கடுகு, சோம்பு, கட் பண்ணி வச்சுருக்க பூண்டு இது எல்லாம் சேர்த்துக்கலாம். கூடவே வெங்காயமும் கருவேப்பிலையும் சேர்த்துக்கிறேன். இது எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கோங்க. இது நல்லா வதங்கினதும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க புடலங்காயை போட்டுக்கலாம். இதெல்லாம் சேர்ந்ததுக்கப்புறம் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் கூடவே மஞ்சத்தூள்,
இதற்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்து நல்லா கலந்து விட்டு தேவையான அளவு தண்ணீரும் விட்டு நம்ம மூடி போட்டு இதை குக் பண்ணிடலாம். இது கொஞ்சமாக குக் ஆகட்டும். ஒரு 3லேருந்து 5 நிமிஷம் வரைக்கும் குக் ஆகட்டும் மிதமான ஃப்ளேமில். பாருங்கள், நல்லா குக் ஆகிடுச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலா இருக்கு இல்லையா, அந்த கடலைப்பருப்பு, மிளகாய் வற்றல், கூடவே சோம்பு, அப்புறமா இது எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். அந்த எல்லா அரைச்ச மசாலாவையும் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது ஒரு 5 நிமிஷம் நல்லா குக் ஆகட்டும். பாருங்கள், நம்மளோட சுவையான புடலங்காய் புட்டு ரெடி. Meet you soon with a new recipe. Bye bye from Praganya's Kitchen.